Hello friends, welcome back. So நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துட்டோம். ஸோ டெவாப்ஸ்னால் என்ன, டெவாப்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி டெவாப்ஸில் நம்ம ஜாப் வாங்குறது, ஸோ டெவாப்ஸ் கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும். ஸோ இன்கேஸ் நம்ம வந்துட்டு வேறு டெக்னாலஜியில் இருந்தோன்னா, ஸோ டெவாப்ஸ்க்கு எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகுறது, இல்லை நான் ஃப்ரெஷர், நான் வந்துட்டு டெவாப்ஸ் ஜாப் எப்படி வாங்குறது, ஸோ இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கொஷின் இருந்ததுன்னா அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தேட். நம்ம வந்துட்டு ஒரு டெவாப்ஸ் கேரியருக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன இப்போ டெவாப்ஸ் வந்துட்டு இதனால் அது பெஸ்ட் கேரியர். ஸோ டெவாப்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும், ஸோ நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஆரல்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சோசியல் ஃபோரமில் வந்துட்டு எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், ஸோ என்ன மாதிரி வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணலாம், ஸோ தட் லைக் வி வில் எண்ட் அப் இன் அ ஜாப். ஸோ அந்த மாதிரியான சில பல விஷயங்களை தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கண்டினியூ. ஸோ மேற்கொண்டு வர ஸ்லைட்ஸில் வந்துட்டு ஐம் ஜஸ்ட் கோன் எக்ஸ்பிளைன். ஸோ நம்ம என்னென்ன பண்ணணும், எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, என்ன டெக்னாலஜிஸ் படிக்கணும், எது படிக்க வேண்டாம், ஸோ எது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see. yeah and just to start with, ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம முன்னாடி வீடியோ பார்த்துருந்தாலோ இல்லை வந்துட்டு நீங்கள் நிறைய வீடியோஸ் இல்லை வாட் இஸ் டெவாப்ஸ்ன்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும், so there will be a default answer. So DevOps is sort of a methodology, the principle, so which bridges the gap between a development team and operation teams and சொல்லுவாங்க. But in general அது மட்டும் கிடையாது, it's more than that actually. ஏன்னா so for example, if it is a methodology, நீங்கள் வந்துட்டு then why I want to learn டூல்ஸ் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ஃபேர் கொஷின்ல. ஸோ ஓகே, அது மெத்தடாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ மெத்தடுன்னு இருக்கும்போது வந்துட்டு அஜைல் அந்த மாதிரி ஒரு மெத்தடாக இருக்கலாம். ஸோ தென் பாய் நான் வந்துட்டு ஜென்கின்ஸ் படிக்கணும், இல்லை க்ளவுட் படிக்கணும், இல்லை வந்துட்டு டாக்கர் கியூபர்னெட்டிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற கொஷின்ஸ் ஜென்ரலாகவே இருக்குது. ஸோ இன் ஷார்ட், நான் பர்சனலாக டெவாப்ஸை வந்துட்டு நான் எப்படி இது பண்ணுறேன்னா, ஸோ இஃப் தெர் இஸ் அன் ஸ்கோப், ஒரு இடத்துல வந்துட்டு செர்டன் ஸ்கோப் இருக்குது, ஸோ யூ கேன் ஆட்டோமேட் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் யூ கேன் இம்ப்ரூவைஸ் த ப்ராசஸஸ் அண்ட் யூ கேன் மேக் அன் ப்ராடக்ட் ஸ்பீட் டு ப்ரொடக்ஷன் ஆர் எல்ஸ் டு த மார்க்கெட்னா, தென் தெர் இஸ் அன் ஆக்சுவல் ஸ்கோப் ஃபார் டெவாப்ஸ். அண்ட் டெவாப்ஸ் இட்ஸ் நாட் லிமிட்டட். அது வந்துட்டு ஓகே, எனக்கு சிஎன்சிடி தெரியும், ஸோ நார்மல் மெத் வந்துட்டு இதுதான். ஈவன் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, ஓகே எனக்கு வந்துட்டு ஜென்கின்ஸ் நல்லா தெரியும், கேன் ஐ ஸ்விட்ச் டு டெவாப்ஸ் ரோல்ன்ட்டு. ஆக்சுவலி இன் ரியாலிட்டி அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போது சிஎன்சிடி மட்டும் தெரிஞ்சதுன்னா தென் நம்ம அவங்கள வந்துட்டு ஒரு ரிலீஸ் இன்ஜினியர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். why we want to actually consider them as a DevOps engineer who knows the whole development and operational process. கரெக்டுங்களா? ஸோ as explained here, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, so what does a DevOps engineer do? So a DevOps engineer introduces process, tools and methodology to balance the needs throughout the software development life cycle. அதுதான் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய ரோல் வந்துட்டு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஓகே நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு அதில் டிப்ளாய் பண்ணுங்கள், ஸோ நான் டெராஃபார்மில் வந்துட்டு க்ளவுடில் ப்ரொவிஷன் பண்ணுறேன், நீங்கள் டிப்ளாய் பண்ணுங்கள், அது மட்டும் கிடையாது. ஸோ கன்சிடர் தட் உங்களுடைய டெவலப்மெண்ட் டீம் வந்துட்டு ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி வந்துட்டு ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கன்சிடர் தட் நீங்கள் உங்கள் டெவலப்மெண்ட் டீம் வந்துட்டு மேனுவல் பில்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லாகின் சர்வர்க்குள்ளே லாகின் பண்ணி அங்கேயே பில்ட் பண்ணி அங்கேயே டிப்ளாய் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் யூ வாண்ட் டு ஸ்டாப் தட். எப்படி பண்ணுறது? ஸோ தென் யூ கோன் இன்ட்ரடியூஸ் அண்ட் ப்ராசஸ் தேர், ஓகே, அண்ட் யூ கோன் இன்ட்ரடியூஸ் அ டூல் தேர்.
கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ஜென்கின்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஜென்கின்ஸை கான்ஃபிகர் பண்ணுறீங்க அண்ட் அதை வந்துட்டு ப்ராப்பராக செட் பண்ணுறீங்க. ஸோ ஹெச்ஏவா இல்லை செக்யூரிட்டி ஃப்ரம் செக்யூரிட்டி அஸ்பெக்ட்ஸா இல்லை வந்து மானிட்டரிங்கா, ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிவிட்டு யூஆர் கிவிங் தட் அஸ் அன் என் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டு டிஃப்ரெண்ட் டீம்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அவங்க வந்துட்டு அந்த டூல் எடுத்து தே ஸ்டார்டட் யூஸிங் இட். ஸோ அதனால வந்துட்டு ப்ராசஸ், டூல்ஸ், மெத்தடாலஜி எல்லாமே வந்துட்டு யூ ஆர் டிஃபைனிங் இட். ஸோ நார்மலாகவே இன் ஜென்ரல் வேர்ல்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் இது தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் அவங்க வந்து கோடிங்கும் பண்ணணும். வில் கம் டு தட் பாயிண்ட். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து டெவலப்மெண்ட் தெரியணுமானா எஸ் அண்ட் நோ. ஸோ டெவலப்மெண்ட் வந்துட்டு நீங்கள் ப்ரோக்ராம் அடிக்கணும்னு தேவையில்ல, பட் யூ நீட் டு நோ ஆர் எல்ஸ் யூ ஷுட் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் நாலேஜ். ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இல்லை வந்துட்டு அது நல்லா நம்மளுக்கு தெரியணுமானா அது வந்துட்டு அந்தளவுக்கு மேண்டேட் கிடையாது. பட் இப்போ நீங்கள் வந்து எந்த ஜேடி, எந்த ஃபோரமில் போயிட்டு நீங்கள் ஜேடிஸ் பார்த்தீங்கனாலும், ஸோ எய்தர் வந்து கோலானோ இல்லை வந்துட்டு பைத்தானோ இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்றதுலாம் வந்துட்டு வி கோனா சி. பட் இன் ஷார்ட், இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்லைடுக்கு வந்துட்டு டெவாப்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா, he introduces the process, methodologies and toolings. So toolings என்னும் போது வந்துட்டு it includes everything. So toolingsனா வந்துட்டு Jenkins as a tool அது மட்டும் கிடையாது. So in order to facilitate certain things he may also write scripts. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு ஜென்ரலாக வந்து ஒரு நார்மல் டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, அண்ட் ஸோ இது நம்ம ஐட்டம் முன்னாடி ஸ்லைடே டிஸ்கஸ் பண்ணதான். ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு வந்து கோடிங் தேவையானா, ஸோ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதை ஃபஸ்ட்டு படிச்சிடுறேன். ஸோ தட் அதுவே வந்துட்டு உங்களுக்கு இப்போ முழு ஆன்சரி கொடுத்துரும். பட் தென் அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Programming skills are required for all the development approaches. DevOps engineer maintain an unique set of coding responsibility. Rather than specialize in a single scripting language, a DevOps engineer should be familiar with multiple languages such as Java, JavaScript, Ruby, Python, PHP, Bash and others. So out of which Python is the key language. Correct. So first parala வந்துட்டு எல்லா லாங்குவேஜஸும் ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ .NET இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு எல்லா லாங்குவேஜஸும் தெரிஞ்சிருக்கணுமா? அப்போ வந்து டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் நாட் தட் லைக் நீங்கள் வந்துட்டு உட்காந்து கோட் அடிக்கணும், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுன்ட்டு. இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் ஜாப் ஸ்பெக், ரெக்குயர்மெண்ட் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட். பட் இன் ஷார்ட், நீங்கள் வந்துட்டு ஒரு பில்ட் ப்ராசஸை டிஃபைன் பண்ணுறீங்க, ஒரு ஜாவா அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு டிஃபைன் பண்ணுறீங்க. ஸோ ஜாவா அப்ளிகேஷன் வந்துட்டு மேவனோ இல்லை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இதில் ரன் ஆகுதுன்னா, ஸோ யூ ஷுட் நோ தட் ப்ராசஸ். கரெக்டுங்களா? ஸோ யூ கேனாட் பிளைண்ட்லி கோ அண்ட் சே லைக் ஓகே நான் ஜென்கின்ஸ் பில்ட் பண்ணிட்டேன், ஸோ மேவன் டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இட்ஸ் நாட் தட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு Node.js அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ரெக்வயர்ட் பேக்கேஜஸ் வந்துட்டு package.jsonல இருக்கும். ஸோ யூ ஷுட் நோ ஆல் திஸ் லாஜிக்ஸ். இப்போ வந்து ஆர் எல்ஸ் இன் அ சிம்பிள் வே, நீங்கள் வந்துட்டு ஒரு சிம்பிள் CNCD இன்ஜினியராகவே இருக்கட்டும், ஒரு பில்டு ஓடிட்டுருக்கு. ஸோ பில்டு வந்துட்டு இட் காட் ஃபெயில்டு. ஓகேங்களா? ஸோ ஃபெயில் ஆன பில்டு வந்துட்டு ஹவ் யூ வில் நோ இதை வந்து நான் டெவலப்பருக்கு புஷ் பண்ணணுமா, இந்த இஷ்யூவை வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு டெஸ்டிங் டீம் ஏதாச்சும் கோடில் மிஸ்டேக்காக ஸோ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணுமா, இல்லை டேட்டா பேஸ் டீமுக்கு ரிப்போர்ட் பண்ணணுமா? ஸோ ஹவ் யூ வில் நோ அன்லஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் அங்கே என்ன இருக்குதுன்றது. கரெக்டுங்களா? ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் ப்ரோக்ராமிங் இஸ் நாட் ஆக்சுவலி மேண்டேட். நீங்கள் வந்துட்டு உட்காந்து கோட் அடிக்கணுன்றது வந்து மேண்டேட் கிடையாது. இட்ஸ் நாட் ட்ரூ. ஆனால் யூ ஷுட் நோ தட் இஸ் ட்ரூ. ஸோ உங்களுக்கு அது வந்துட்டு அந்த ஐடியா இருக்கணும். ஸோ அவுட் ஆஃப் ஆல் திஸ் நீங்கள் எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் இல்லை. பைத்தான் இஸ் ஹைலி இம்பார்ட்டண்ட் ஹியர். ஏன்னா ஸோ பைத்தான் வந்துட்டு நீங்கள் இதுலேயே இப்போ நிறைய டிவிஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ யூ மைட் ஹவ் சீன், ஓகே கிளவுட் டெவலப்பர்னு கேட்குறாங்க, அப்படி CDKல டெவலப் பண்ணுன்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்துட்டு இட்ஸ் ஆல் ஆக்சுவலி கோஸ் வித் பைத்தான்.
ஓகேங்களா. ஸோ நீங்கள் பைத்தான் லைப்ரரிஸ் ஹேண்டில் பண்ணுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பைத்தான் வந்து at some point in time you will definitely get into that line. அது நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஓகே எனக்கு தெரியாது, I cannot do it அப்படின்ற மாதிரியான ஒரு லைனே வராது. Because if you keep on continuing or growing in DevOps field now, at some point in time you will end up doing Python. So compared to other programming language, Python is not that difficult. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ anyone can start learning. So Python is important. So just go with that. உங்களுக்கு தெரியலனா படிக்க ஆரம்பிச்சிடுங்க, தெரிஞ்சதுன்னா ஸோ அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் how much coding does DevOps need? முன்ன சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு நிறைய கோடிங் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு DevOps is not just about doing some development. இதில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்கிரிப்டிங் இல்லாமல் வந்துட்டு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் பைத்தான், ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் யுவர் கேரியர் இன் டெவாப்ஸா, இல்லை வந்துட்டு ஸ்விட்சிங் டு டெவாப்ஸ் இந்த மாதிரியா இருந்து. ஸோ ஈவன் ஒரு செட் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு intermediate engineer, so junior intermediate engineer இல்லை senior level 1, அது வரைக்கும் கூட வந்துட்டு உங்களுக்கு பைத்தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக யூஸ் ஆகாது. பட் கன்சிடர் தட் நீங்கள் அதுக்கு மேலே போகிறீங்க, ஸோ யூ கீப் ஆன் கோயிங் அப் இன் யுவர் கேரியர்னா, ஸோ டெஃபினெட்லி ஃப்ரம் சீனியர் லெவல்லேருந்து உங்களுக்கு பைத்தான் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் யூ கேனாட் ஆக்சுவலி எக்ஸ்பேண்ட், அந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சுக்கோங்க. So when you start to learn DevOps tools, then you get to know like which languages is used for which tool. Exactly. So for example வந்துட்டு ஒவ்வொரு டூலுமே வந்துட்டு இட்ஸ் அன் அப்ளிகேஷனில். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜில் வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இவென்ச்சுவலாக ஒவ்வொன்றுத்துலேயே ஒர்க் பண்ணும் போது வந்துட்டு யூ வில் கம் டு நோ, விச் இஸ் ரியலி குட் டு நோ ஆல்சோ. ஏன்னா அது ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு இது பண்ணுறதுக்கோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அஸ் அ நெக்ஸ்ட் திங், ஓகே, கேன் ஐ லேர்ன் டெவாப்ஸ் வித்தவுட் லைனக்ஸ்? ஆக்சுவலாக இன் ஷார்ட் எல்லாத்துக்குமே இந்த ஆன்சர் இப்போ தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஆப்வியஸ்லி நோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல டெவாப்ஸ் இன்ஜினியராக ஆகணும், இல்லை வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் டெவாப்ஸ் ப்ரொஃபஷனலாக ஆகணும்னா லைனக்ஸ் நாலேஜ் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா அதுதான் சொன்னேன், ஒரு சைடு கோடிங் எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து இந்த சைடு ஒரு ஆப்ரேஷனல் சைடும் முக்கியம். கரெக்டுங்களா? ஈவன் நீங்கள் வந்து ஒரு க்ளவுடில் ஒர்க் பண்ணுறீங்க, கண்டெய்னர்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, எதுனாலும் உங்களுக்கு வந்துட்டு பேஸ் வந்துட்டு இதுதான். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு லைனக்ஸ், ஸோ பேசிக்காக இன் ஷார்ட் லைனக்ஸ் இல்லாமல் வந்துட்டு யூ கான்ட் ஆக்சுவலி பிகம் அன் சூப்பர் டூப்பர் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஓகே, ஸோ அது எப்படி கற்றுக்கலாம் எனக்கு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னா சிம்பிளுங்க. ஸோ CentOS ஆகட்டும் இல்லை உபுண்டு ஆகட்டும், நீங்களே வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து இந்த ஓஎஸ்எஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூ கேன் டூ லாட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஜென்கின்ஸ் ரன் பண்ணணுன்னே வச்சுப்போம். ஏன்னா ஐம் ஜஸ்ட் மென்ஷனிங் ஜென்கின்ஸ், ஏன்னா அது ஓப்பன் சோர்ஸ், நீங்கள் சில டூல்ஸையும் யூஸ் பண்ணலாம் டு ஒன் சர்டன் எக்ஸ்டென்ட். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும், யூ வாண்ட் டு கெட் த ஃபீல் ஆஃப் இட். நீங்கள் அதில் லேர்ன் பண்ணணும்னா இட்ஸ் ப்ரிட்டி சிம்பிள். ஒரு விர்ச்சுவல் பாக்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், அதில் வந்துட்டு உபுண்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உபுண்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஜென்கின்ஸ் போட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இட் வில் ஸ்டில் ரன் அண்ட் மேபி கன்சிடர் தட் இட் கேன் பி ஆல்சோ ஒன் ரெப்ளிகா ஆஃப் யுவர் ப்ரொடக்ஷன். பட் இன் தியரி அது கிடையாது, பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அஸ் அ நியூ கம்மர் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். யூ கேன் ஆக்சுவலி ப்ராக்டிஸ் லாட். ஸோ இன் ஷார்ட் நம்ம இந்த ஏரியாவில் நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு லைனக்ஸ் தேவையானா கண்டிப்பாக லைனக்ஸ் தேவை. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் கோ வித் இட். ஓகே, லைனக்ஸ் மட்டும்தான் தேவை, விண்டோஸ் தேவை இல்லையானா நார்மலி வந்துட்டு நான் அதனால தான் வந்து கண்டெய்னர்னு மென்ஷன் பண்ணேன். ஏன்னா ஸோ கண்டெய்னர் வந்துட்டு ஒரு விதமான ரெஃபரன்ஸ் வந்துட்டு லைனக்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எந்த டூல்ஸ் அதுக்கப்புறம் இது பண்ணாலுமே வந்துட்டு இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. பட் விண்டோஸ், எனக்கு நல்லா விண்டோஸ் தெரியும், லைனக்ஸ் தெரியாது. ஸோ நான் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் வந்துட்டு
நிறைய பண்ணியிருக்கேன் அந்த மாதிரினா. ஸோ விச் இஸ் ஸ்டில் ஃபைன். ஸோ உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நாலேஜ் இருக்குது. ஸோ மேபி இந்த டாப்பிக்கை கூட வந்துட்டு கேன் ஐ லேர்ன் டெவாப்ஸ் வித்தவுட் அண்ட் பிளாட்ஃபார்ம் நாலேஜ்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ நோ விண்டோஸ் இட்ஸ் குட், பட் ட்ரை டு லேர்ன் லைனக்ஸ் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரோட் மேப் வந்துட்டு ஈஸியாக வந்து இன்டர்நெட்லேயே கிடைக்கும். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் கூகுள், ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோட் மேப் ஆக்சுவலாக. இது நான் நிறைய டைம் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இது நானும் வந்துட்டு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து பர்சனலாக வச்சுருக்கேன். இது நான் ஏன்னா ஸோ நான் வந்துட்டு சில இது மார்க் பண்ணி வச்சுப்பேன், எனக்கு இதில் என்னென்ன தெரியும் என்னென்ன தெரியாது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் நார்மலுன்ட்டு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸ்டில் குட். பட் அதில் நம்மளுக்கு என்னென்ன தெரியும் தெரியாதுன்றதும் வந்துட்டு சில திங்ஸ் மேட்டர் இருக்குல்ல. இப்போ வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் நார்மல் இருக்குது. ஸோ எனக்கு நான் எல்லாமே கற்றுக்கணுமோனா அகெயின் இட்ஸ் எஸ் நோ, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் ப்ரொஃபைல் இருக்குது. ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இங்கேயும் இருக்குது. சிம்பிள்ங்க. சரி, ஒன் கேனாட் பிகம் எக்ஸ்பர்ட் இன் எவ்ரி திங். நீங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு உட்காந்து படிக்க முடியாது, கரெக்டுங்களா? ஸோ தேர் ஆர் லைக் certain ஃபேக்டர்ஸ் which we also need to understand. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு DevOps is not just about CNCD. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜென்கின்ஸ் தெரியும், நான் DevOps இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. பட் DevOps ரோட் மேப் வந்துட்டு சிஎன்சிடியில் மட்டும் இல்லை, கரெக்டுங்களா? உங்களுக்கே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க 8 phases வச்சுருக்காங்க. அண்ட் அகெயின் கன்சிடர் தட் DevOps ஸ்கோப் வந்து கீப் ஆன் இன்க்ரீசிங். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இது இந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு மேபி லிங்காக கூட ஷேர் பண்ணுறேன். யூ கேன் ஆக்சுவலி டவுன்லோட் அண்ட் ரெஃபர் இட் லேட்டர். இப்போ வந்துட்டு நம்ம வெரி இம்பார்ட்டன்றதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ ஆஸ் இ செட் இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ பைத்தான் இஸ் வெரி ஃப்ளாட்ன்றதுனால வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பைத்தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேரின் கோல் அண்ட் ஆல்சோ வந்து ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஏன்னா ஈவன் இப்போது டாக்கர் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்துட்டு இப்போது கோலாண்டில் வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த ஏபிஐஸ் இப்போலாம் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கோலாண்டில் தான் போகுது. ஸோ அதுவும் வந்துட்டு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பட் கன்சிடர் தட் பைத்தான் இஸ் ஃப்ளாட் அண்ட் இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட். ஏன்னா பைத்தான் வந்துட்டு இட் ஹேஸ் லாட் ஆஃப் வேஸ்ட் மாடியூல்ஸ். ஸோ நீங்கள் வந்து DevOps இன்ஜினியரில் போயிட்டுருக்கீங்க, அட் சம் பாயிண்ட் இன் டைம் நீங்கள் டேட்டா ஆப்ஸ் இன்ஜினியராக மாறணும், இல்லை டேட்டா இன்ஜினியராக மாறணும்னா ஸோ பைத்தான் இட்ஸ் லைக் கீ திங். வித்தவுட் தட் யூ கேனாட் easily switch. Of course SQL இருக்கு, பட் அகைன் we will come to that point. But then Python is important. அப்படியே வந்துட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தா சர்வர். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம், லைனக்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. அது நம்மளுக்கு வந்துட்டு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி தேவையானா கண்டிப்பாக தேவை. இல்லை கன்சிடர் தட் நீங்கள் எந்த க்ளவுடில் ஏபிசி, அஷூர், AWS, கூகுள், அலிபாபா என்ன க்ளவுடில் வேணால் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும், நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும், இந்த கான்செப்ட்ஸ் தெரியாமல் யூ கான்ட் ஆக்சுவலி அச்சீவ் மச் இன் க்ளவுட். ஸோ அது வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபோர்த், ஸோ இதெல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸ். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு வெப் சர்வர் ஆகட்டும், இல்லை கேஷே ஆகட்டும், இல்லை வந்துட்டு டேட்டா பேஸ் ஆகட்டும். ஸோ இது வந்துட்டு போத் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனல் சைடும் தெரியணும், அதே மாதிரி வந்துட்டு அப்ளிகேஷன் ரிலேட் பண்ணுறதுக்கான சைட்லையும் தெரியணும். ஸோ விச் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடில் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துல கண்டெய்னர் ஆர்கனைசேஷன் வந்திருக்க தேவையில்லை. ஏன்னா அது வந்து 9th பாயிண்டாக கூட வச்சுருக்கலாம், கண்டெய்னர் சொல்யூஷன் சொல்லிட்டு. பட் ஸ்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடில் வந்து Ansible, it's very common stack now. ஏன்னா இப்போ Ansible அண்ட் Terraform காம்பினேஷன் தான் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா Ansibleக்கு வந்து ஏஜென்ட்லெஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸே வந்துட்டு we gonna see how to work with Ansible தான். ஸோ அதனால் வந்து you need not to worry, I will cover everything about Ansible. அந்த ஹோல் பிளேலிஸ்ட்லேயே வந்துட்டு ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன் டு த டாப் லெவல் Ansible வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி டெராஃபார்மும் பார்க்க போகிறோம். ஸோ Ansible, Terraform இது ரெண்டுமே வந்துட்டு இப்போதைக்கு இருக்க பெஸ்ட் ஐஏசி அண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். ஸோ உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அதை படிச்சிருங்க. ஏன்னா அது வந்துட்டு ஸோ இட் வில் மேக் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் யுவர் கேரியர். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டெய்னரில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இப்போ Kubernetes லீடில் இருக்குது. ஸோ அகெயின்
இன்னொரு சைடில் வந்து ஓப்பன் ஷிஃப்ட்டும் இருக்குது. பட் ஐ வுட் ஹைலி சஜஸ்ட் Kubernetes பாருங்கள். And added to that, of course, Docker இல்லாமல் வந்துட்டு Docker is kind of மதர்ன்னு சொல்லலாம்ல. ஸோ அங்கேருந்து தான் இந்த கண்டெய்னர் கான்செப்ட்ஸே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ Docker Kubernetes which is really cool. அந்த இதை பாருங்கள். அதுக்கப்புறம் மானிட்டரிங் அண்ட் லாகிங். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு அப்சர்வபிலிட்டி அந்த மாதிரிலாம் வந்துட்டு செப்பரேட் டீம்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ வேரின் ஆப்வியஸாக நீங்கள் வந்துட்டு இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபர்ஸ்ட்லாம் நம்மளுக்கு அப்ளிகேஷன் மானிட்டரிங் தெரியும். அதுக்கப்புறம் இன்ஃப்ரா மானிட்டரிங்னு பேசுவோம், சர்வர் டவுன் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. இப்போ வந்துட்டு செக்யூரிட்டி மானிட்டரிங் இருக்குது, ஆடிட் மானிட்டரிங் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட மானிட்டரிங் வந்துருச்சு. ஸோ மானிட்டரிங் இஸ் கைண்ட் ஆஃப் கீ திங் when you design a solution. ஸோ நீங்கள் வந்து எப்போ ஒரு பெரிய சொல்யூஷன்ஸ் டிசைன் பண்ணுறீங்களோ, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கிளவுட், ஆன் ப்ரைம், இல்லை ஹைப்ரிட், இல்லை மல்டி கிளவுட், எதாக இருந்தாலும் மானிட்டரிங் இஸ் அ கீ காம்போனன்ட். அண்ட் அதை வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ Prometheus, Grafana effectively goes with container. ஸோ டேட்டாடாக் இதெல்லாம் வந்துட்டு எல்க் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல டூல்ஸ். அண்ட் அகெயின் லாகிங்கில் வந்துட்டு எல்க், ஸ்ப்ளங்க்லாம் இருக்குது. ஸ்ப்ளங்க் இஸ் பெஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி. அண்ட் ஆல்மோஸ்ட் நான் இந்த எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட் ஆஃப் விச் Prometheus, Grafana, Datadog, Elk, Splunk இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்ல டூல்ஸ். ஸோ we can நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் க்ளவுடில் வந்துட்டு AWS இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. பட் இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் தான். ஸோ ஏன்னா இப்போது தெர் ஆர் லைக் ஸோ ஃபர்ஸ்ட் AWS, even though AWS is my personal choice. ஸோ இப்போ வந்துட்டு there heavy competition போயிட்டுருக்கு. ஸோ if you are good at one specific cloud which is really good, அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் சான்ஸ் கிடைச்சதுன்னா இன்னொரு க்ளவுடையும் படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான். ஸோ CNCD வந்துட்டு கான்செப்ட் வைஸ் வந்துட்டு எல்லாமே சேம். ஓவரால் நான் அந்த பாயிண்ட் நான் சொல்லியே ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ ஜென்கின்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ், நீங்கள் வந்துட்டு அதில் நிறையா ப்ளே பண்ணலாம். பட் அகெயின் இப்போ வந்து GitHub ஆக்ஷன்ஸ் வந்துருச்சு, Azure DevOps இருக்குது, GitLab CI. ஸோ ஏகப்பட்ட டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய நியூ டூல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஓவரால் ஸோ ஒரு 6-8 பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு கீ பாயிண்ட் விச் இஸ் இம்பார்ட்டன்ட்னா அதில் இருக்க கான்செப்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு CNCD CIயில் வந்துட்டு என்ன கான்செப்ட்ஸ் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோன்றது தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹவு டு இன்ஸ்டால் ஜென்கின்ஸ்னால் 1000 வீடியோஸ் வரும், 1000 டுட்டோரியல்ஸ் வரும். பட் அதை எஃபெக்டிவாக எப்படி பண்ணணும், ஸோ அதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு எவ்வளோ செக்யூர்டாக பண்ணணும், எவ்வளோ ஸ்கேலபிள் சொல்யூஷன்ஸாக இருக்கணும், எவ்வளோ ரோபஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எப்படி அப்ரூவல் கேட்ஸ் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயமும். அதே மாதிரி வந்து ஒரு க்ளவுடில் ஒரு சொல்யூஷன் டிசைன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணணுன்ற எல்லா இதுவுமே வந்துட்டு விச் இஸ் இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டூலுக்கோ ஒரு டெக்னாலஜிக்கோ வந்துட்டு சூட் ஆகாது. இட் வில் பி காமன். ஸோ நோயிங் அ டூல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வேலை வாங்கி தரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, அங்கே டெராஃபார்ம் வேணும்னா டெராஃபார்ம் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா டெராஃபார்மை கற்றுக்கோங்க, பட் அதில் இருக்க பேஸ் லைனை வந்துட்டு ரொம்ப நல்லா கற்றுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ டெராஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அங்கே க்ளவுட் ஃபார்மேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா விச் இஸ் ஃபைன். பட் த கான்செப்ட் ஆஃப் போத் திங்ஸ் ஆர் லைக் அபவுட் ப்ரொவிஷனிங். ஸோ அந்த இதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் யூ கேன் பிகம் அண்ட் சூப்பர் ப்ரொஃபஷனல் DevOps இன்ஜினியர். ஓகே. அண்ட் ஸோ இட்ஸ் DevOps அ குட் கேரியர்னா டெஃபினட்டாக எஸ். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ DevOps இன்ஜினியருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அவங்க எவ்வளோ பே கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு யூனோ. ஸோ இப்போ DevOps குட் அந்த கேரியர் குட்டா இல்லையான்ற கொஷின் அந்த டவுட் இருந்திருந்தாலே நீங்கள் இந்த வீடியோக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ யூ ஆல்ரெடி நோ தட் DevOps இஸ் கிரேட் ட்ராக். அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான் யூ ஆர் ஹியர். ஐ ஹோப்
அதனால் வந்துட்டு இட்ஸ் அ பெஸ்ட் கேரியர். ஸோ இன்னும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. டெவாப்ஸ் வந்துட்டு இந்த நான் சொன்ன 8 பாயிண்ட்ஸில் வந்துட்டு நிறையா ஏரியாஸில் வந்துட்டு இன்னும் சப் பிரான்ச்சஸ்லாம் போயிட்டுருக்கு, நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி குட். ட்ரை டு get up to the speed. ஸோ நல்லா நிறைய கற்றுக்கோங்க. and it's definitely a best career. And how to turn yourself into an indispensable DevOps engineer na, see there are like lot of things இங்கே வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ட்ரஸ்ட் மீ, 5 பாயிண்ட் இது பண்ணிக்கிட்டால் மட்டும் வந்துட்டு ஒரு நல்ல டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆயிடலாம்னா கண்டிப்பாக கிடையாது. So every day you have to learn. So you have to keep yourself updated with lot of latest technology. So நீங்கள் வந்து ஓகே எனக்கு டாக்கர் தெரியும் அப்படின்னா which is fine, but then உடனே வந்துட்டு நெக்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டெராஃபார்ம் வந்துட்டு தெரியும், நீங்கள் வந்து டெராஃபார்ம் வெர்ஷன் 0.11 ஒர்க் பண்ணுறீங்கன்னா விச் இஸ் குட். பட் உடனே இப்போ வந்து 0.15 இருக்குன்னா ஸோ யூ ஹாவ் டு அப்டேட். ஏன்னா வந்துட்டு அது அந்த வே ஆஃப் டிக்ளேரிங் யுவர் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்சோ AWS ஆகட்டும் இல்லை வந்து அஷூர் ஆகட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு they are launching new services. So you have to actually keep yourself updated. And அது மட்டும் இல்லை, ஸோ as I said, நான் நடுவில் வந்துட்டு டேட்டா ஆப்ஸ் பற்றி நான் பேசினேன், which is again a good profile actually. ஸோ அதனால் வந்துட்டு ஆல்வேஸ் திங்க் அபவுட் டீம் மாடல். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹரிசாண்டலாக ஒரே இதுதான் நான் பண்ணுவேன், ஸோ இதுதான் எனக்கு தெரியுன்ற மாதிரிலாம் கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் இருக்கக்கூடாது, இருக்கும் வேண்டாம். ட்ரை டு கிராஸ் ஸ்கில் யுவர் செல்ஃப், கிராஸ் ட்ரைன். ஸோ அதுக்குன்ட்டு உங்கள் கோரை விட வேணாம். ஸோ யுவர் கோர் ஷுட் பி ஸ்ட்ராங். நீங்கள் வந்துட்டு மிச்சத்தை நிறையா கற்றுக்கலாம். அண்ட் ஸோ ட்ரை டு ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ லிங்க்டின் ஆகட்டும், டூ லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், இல்லை கான்ட்ரிபியூட் டு தி கம்யூனிட்டி. ஸோ அந்த விசிபிலிட்டி வந்துட்டு யூ ஹாவ் டு மேக். ஏன்னா இது நம்ம என்ன இது பண்ண போகிறோம்னா ஹவு டு பிகம் அன் டெவாப்ஸ் இன்ஜினியர், ஹவு டு ஸ்டார்ட் யுவர் கேரியர் இன் டெவாப்ஸில். ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் வந்துட்டு வெரி மச் இம்பார்ட்டன்ட், விச் வில் ஆல்சோ கெயின் யூ லாட் ஆஃப் பாப்புலாரிட்டி. ஸோ ஒன்ஸ் யூ கெட் பாப்புலாரிட்டி, ஜாப் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அவ்வளோதான், கரெக்ட். பட் பாப்புலாரிட்டி மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, சர்டிஃபிகேஷன்ஸை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா ஸ்கில்ஸை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அகேன், ரைட்? ஸோ யூ நீட் ஆல் திஸ் காம்பினேஷன்ஸ். ஒரு மாதிரி இந்த கலவையெல்லாம் இருந்தால் தான் வந்துட்டு we can actually shine, கரெக்டுங்களா? அண்ட் before I cut off this video, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணும்னா, see nowadays இண்டஸ்ட்ரீஸ் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா, ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, மஸ்ட் ஹாவ். அதாவது வந்துட்டு டெராஃபார்ம் மஸ்ட் ஹாவ் 2 to 4 years of experience, கண்டெய்னர் மஸ்ட் ஹாவ் 6 years of experience. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் ஃபோக்கஸ் இஸ் நாட் ஒன்லி ஆன் தட். அதை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நைஸ் டு ஹேவ்னு சொல்லிட்டு சப்டிவிஷனில் இன்னொரு பாயிண்ட்ஸும் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான். ஸோ அவங்க வந்து மெயினாக AWSல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் தே வில் எக்ஸ்பெக்ட் யூ டு ஹேவ் லைக் நைஸ் டு ஹேவ்ல வந்துட்டு அஷூரை போட்டிருப்பாங்க. ஸோ த ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் நைஸ் டு ஹேவ் நவ். அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ மஸ்ட் ஹேவ்லேருந்து இப்போ நைஸ் டு ஹேவ்ல இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு யூ ஹாவ் டு பிரிங் ஆல் யுவர் பர்சனல் ஸ்கில்ஸ், பிராண்டிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ யூ ஹாவ் டு சேலஞ்ச் தேம் அண்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீங்கள் இதை பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ வித் ஆல் திஸ் செட், இதெல்லாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ஷைன், யூ கேன் கெட் இன் டு டெவாப்ஸ் வெரி ஈஸிலி. நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மேலே போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் வித் திஸ் நம்ம இதோடு நிறுத்திப்போம். ஸோ இஃப் யூ கைஸ் ஹாவ் எனி கொஷின்ஸ், இல்லை நீங்கள் டெவாப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், டெவாப்ஸில் கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ என்னென்ன படிக்கணும், இல்லை எந்த டவுட்ஸாக இருந்தாலும் யூ கேன் ரீச் அவுட் டு மீ. என்னுடைய லிங்க்டின் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், இல்லை GitHub டீட்டெயில்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். இஃப் யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் யூ கேன் ரீச் அவுட் டு மீ எனி டைம். ஸோ இல்லை என் டெக்னிக்கல் கம்யூனிட்டியில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம், வேர் யூ கேன் கான்ட்ரிபியூட், லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். And in the next video, as I said before, நம்ம Ansible பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ full-fledged Ansible வீடியோ. நம்ம வந்துட்டு அதில் ரொம்ப ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து டு அட்வான்ஸ் லெவலில் வந்துட்டு ஐம் பிளானிங் டு கவர். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெட்ஸ் see how it goes. And till then, see you guys. Bye bye.
have a great journey. So I hope இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக்.